டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் ஒரு 3 வினாக்கள் கேட்கக்கூடிய ஒரு வினா, ஓரெழுத்து ஒரு மொழிகளை கண்டறிய. ஒரே ஒரு எழுத்தே ஒரு வார்த்தையாக வந்து அந்த வார்த்தைக்கு பொருள் வரணும். மொழின்னா வார்த்தை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு எழுத்தே ஒரு மொழியாக ஒரு வார்த்தையாக வரும். அது வந்தால் அதுக்கு பொருள் இருக்கும். பொருள் இருந்தால் அது ஓரெழுத்து ஒரு மொழி. நம்முடைய தமிழில் பார்த்திங்கன்னா 40 நெடிலெழுத்தும் 2 குறிலெழுத்தும் மொத்தம் 42 எழுத்துகள் ஓரெழுத்து ஒரு மொழியாக விளங்குகிறது. இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டாலே 3 மதிப்பெண்களை உங்களால் பெற முடியும். இதில் குறில் அப்படின்னா தாவுடைய இனத்தில் தூ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்குது. தூ அப்படின்னா உணவு அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அனுபவம்ங்கிற அர்த்தம் இருக்குது. அதே போல் நாவுடைய இனத்தில் நோ என்ற ஒரு குறில் பார்த்திங்கன்னா அதுக்கு துன்பம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. நோனா துன்பம். நோயின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நோய், துன்பம் வந்ததுன்னா நோய் வரும், அல்லது நோய் வந்ததுன்னா துன்பம் வரும். நோ அப்படின்னா மென்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது 2 தான் குறில். பாக்கி உயிரெழுத்தில் பார்த்திங்க அப்படின்னா 6 இருக்குது. ஆ பசுன்னு தெரியும், ஈ பறவைன்னு தெரியும், கொடுன்னு தெரியும், ஊன்னா இறைச்சி, ஏன்னா அம்பு, ஐன்னா தலைவன், ஓ அப்படின்னா வியப்பு.